சென்னையில் சில நாட்கள் வாழ்ந்தாலே போதும் நாம் வாழும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அப்படியான சென்னைக்கு சில வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி வந்தவன்தான் கிஷோர். பார்ப்பதற்கு வசீகரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் மட்டும் போதாது, கையில் பணம் இல்லை என்றால் இவை அனைத்தும் வீண் என்பதற்கு கிஷோர் ஒரு உதாரணம். இரவு நேரத்தில் சென்னையில் இவனை போன்ற இளைஞர்கள் கல்லூரி முடிந்ததும் தங்களுடைய சொகுசு பைக்கில் ஊர் சுற்றுவதுமாக இருக்க, கிஷோரோ அவர்களைப் போல் இல்லாமல் தன் காதலி மேனகாவிடம் நேரம் செலவிடுவதும், கல்லூரி நேரம் போக மீதி உள்ள நேரத்தில் ஒரு மெடிக்கல் கடையில் வேலை பார்ப்பதுமாக இருந்தான். ஓகே, சொல்லுங்க. ரூம் நம்பர் 208, ப்ளூ ஹப் வாட்டர். கிஷோருக்கு அந்த குரல் எங்கேயோ கேட்டது போல் இருந்தது. சீக்கிரம் போ. கிஷோருக்கு ஒரு பக்கம் பைக்கிற்கு ஏதாவது ஆனால் அந்த செலவையும் நம் தலையிலேயே கட்டிவிடுவாரோ என்ற பயம், மறுபக்கம் ஆர்டர் டெலிவரி செய்துவிட்டு தன் காதலி மேனகாவை கூட்டிக் கொண்டு நினைத்தாற்போல் லாங் டிரைவ் கூட்டி செல்லலாம் என்று நினைத்தான். மேனகாவுடன் நைட் ரைட் செல்வதற்கு திட்டம் போட்டான் கிஷோர். சார், நான் சுகம் மெடிக்கல்ஸ்ல இருந்து வரேன். உங்க ஆர்டர் இருந்தாங்க. கிஷோர் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. கிஷோர், என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா? ஓ, சோ இவன் தான் அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? சாட். பேபி பிரேக்கப்பா? ஓ ப்ளீஸ் கிஷோர், நான் ஆசைப்படுறத உன்னால எப்பவும் வாங்கி தரவே முடியாது கிஷோர். பைக் எப்படி வாங்குவ? அப்படியே வாங்கினாலும் அதுக்கு எப்படி பெட்ரோல் போடுவ? மாசம் 8000 சம்பளம் வாங்குற உன்னால எப்படி முடியும்? புரியுதா? அதுவும் பணத்துக்காக மேனகா இப்படி செய்தது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை ஏன் இப்படி நீ தண்டிக்கிற? அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கண்களை துடைத்துக் கொண்டு மெசேஜை ஓபன் செய்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஆதித்யா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி வாரிசான ஆதித்யா வர்மா உங்களுக்கு வைக்கப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனி உங்கள் குடும்ப சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. வெல்கம் டு ஆதித்யா ஃபேமிலி. மறுநாள் காலை வழக்கம் போல் இல்லாமல் மிகவும் புத்துணர்ச்சியுடன் எழுந்தான் கிஷோர். தன் அக்கவுண்டில் உள்ள பணத்தை எடுக்க த நியூ சிட்டி பேங்க் செல்ல தயாரானான். ஐயோ, சாரி மன்னிச்சிருங்க. நீங்க வரத நான் பார்க்கல. என்ன கண்ணு தெரியலையா? இவ்ளோ பெரிய ஆள் வரது? அவள் பார்ப்பதற்கு பணக்கார வீட்டு பெண் போல் இருந்தாள். அவனது உடைகளை கண்டு ஏளனமாய் பார்த்தாள். அப்போது அங்கே வந்த பிரான்ச் மேனேஜர் யாஸ்மின், ஐ எம் சோ சாரி மேம், உங்களுக்கு அடிபட்டுடுச்சா? பை த வே, ஹூ ஆர் யூ? நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நான் இங்க பணம் எடுக்கிறதுக்காக வந்தேன். என்ன பணம் எடுக்க வந்திருக்கியா? So do you have card of the bank? இங்க பாருங்க யாஸ்மின், இந்த மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களெல்லாம் உள்ள விட்டா நாங்கெல்லாம் எப்படி உங்க பேங்க்குக்கு வருது? இந்த மாதிரி பண்ணா நாங்க இல்ல, எந்த பணக்காரங்களும் இங்க வரவே மாட்டாங்க. புரியுதா? இவ்வளவு பெரிய பேங்க்ல இந்த மாதிரி சீப்பான ஆளுங்களை விட்டா அதான் நடக்கும். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட சுப்ரீம் கார்டு இருக்கா? சுப்ரீம் கார்டா? இல்ல சார். அப்படின்னா பணம் எடுக்க முடியாது. நீங்க கார்டு எடுத்துட்டு வாங்க பாப்போம். இல்ல, எனக்கு பணம் எடுத்தே ஆகணும் சார். தம்பி புரியுதா? கார்டு இல்லைன்னா கண்டிப்பா பணம் எடுக்க முடியாது. அது இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. இல்ல சார், எனக்கு பணம் எப்படியாவது எடுத்தே ஆகணும். முதல்ல ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்ல போலீஸ் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அடம் பிடிக்காம போயிடு. ஓகே? அதுல உன் ஃபிங்கரை வை பார்ப்போம். இங்கேயா? ஆமா. ரைட் ஃபிங்கரா இல்ல லெஃப்ட் ஃபிங்கரா? ரைட்.
Chain successful. Name Kishore Aditya. Account number 01104. கிஷோர் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை நான் இது வரைக்கும் இங்கே பணம் எடுத்து பார்த்ததில்லை. ஆக்சுவலி நான் இங்கே புதுசு. என் பேர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நியூலி அப்பாயிண்டட் சேர்மன். எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாததுனால இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணேன். சார் ப்ளீஸ், இங்கே நடந்ததை அப்படியே மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் என் அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஷியோர் சார். சார், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 90,80,70,650 ரூபாய் இருக்கு சார். ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஒருவரின் அக்கவுண்டில் இவ்வளவு பணம் மற்றும் பொருட்கள் இருப்பதை இதுவரை அவர் பார்த்ததில்லை. கிஷோர் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை. கிஷோர் அக்கவுண்டில் உள்ள பணம், பொருட்கள் ஆகியவற்றில் 10% கூட இங்கு யாரிடமும் இல்லை. சார் 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 இவ்வளவு அவசரமா எங்க போறாரு? ஒரு புறம் யாஸ்மினுக்கு டென்ஷன் ஏறி கொண்டிருந்தது. இந்தாங்க சார் உங்க கார்டு. அந்த கார்டை பார்த்த சேர்மேனுக்கு கிஷோரின் சொத்திற்கு முன்பு இந்த கார்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என தோன்றியது. பாஸ்வேர்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு வந்துடும். கார்டை வாங்கிய கிஷோர் அதன் முன்னும் பின்னும் பார்த்து கொண்டே சோஃபாவில் இருந்து எழுந்து ரூமை விட்டு வெளியே சென்றான். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்ப வேண்டும் என்று ஆனந்த் நினைத்தாலும் அது அவரது வேலை இல்லை என்பதனால் தனது இருக்கையில் சென்று அமர்ந்தார். அது கம்பெனியின் ரூல்ஸும் இல்லை. ஏய் ஏய் உனதான் இல்ல, இந்த சைடு எங்க போற? எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்ல விஐபி ரூமுக்கு போவேன். போனது இல்லாம லாக் வேற பண்ணிருக்க. மேம், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல பணம் வித்ட்ரா பண்ண வந்தேன்னு. வாட்? செக்யூரிட்டி சீக்கிரம் வாங்க. இவன் திருடிட்டு தப்பிக்க பார்க்கறான். புடிங்க. என்ன புடிங்க. புடிங்க இவனை. என்ன பண்றீங்க? என் கார்டு கொடுங்க. ஷட் அப். ஓ மை காட். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சேர்மனை மிரட்டி ஊனேம் போட்ட கார்டை வாங்கி இருப்பேன். செக்யூரிட்டி பாக்கெட்டை நல்லா செக் பண்ணுங்க. அதில் ஒண்ணும் இல்ல. என் கார்டை கொடுங்க. மேடம், பாக்கெட் கிழிஞ்சிருக்கு. ஒருவேளை உள்ள கத்திக்கிட்டு ஏதாவது வச்சிருந்து அது கிழிச்சிருச்சான்னு செக் என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாஸ்மினின் மனதிலோ ஒருவேளை கிஷோர் அந்த கத்தியால் சேர்மனை கொன்று இருப்பானோ என்று தோன்ற போலீஸ்க்கு போன் செய்தாள். விடுங்க என்ன. அவனை விட்டுருங்க. ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் நியூ சிட்டி பேங்க்ல இருந்து பேசுறேன். சார், எங்க பேங்க்குள்ள ஒரு திருடன் புகுந்துட்டான். அவன் எங்களோட ரிலேஷன்ஷிப் சேர்மனை குத்தி கொலை பண்ணிட்டான். சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஆமா சார் ப்ளீஸ். நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போவேன். என்ன நடக்குதுங்க? என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? சார் சார் நீங்க உயிரோட இருக்கீங்களா? நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சாக போறேன்? ஐயோ, யார் இவர் இப்படி பண்ண சொன்னது? சார் விடு சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த முட்டாள்தனத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பின்னாடி போங்க. இதை யாரு பண்ணது நான் கேக்குறீங்க? தோ இந்த பொண்ணுதான். நான் எவ்வளவோ சொல்லியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. என்ன பார்த்தா திருட மாதிரி இருக்கான். அதனால நான் உங்களை உள்ள கொண்டுட்டு இந்த கார்டை திருடிட்டேன்னு வேற சொல்லியிருக்கான். யாஸ்மின். சார் சார் பெர்மிஷன் இல்லாம உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியில வரல. சார் உங்களை கொன்னுட்டு கார்டை திருடிட்டான்னு நினைச்சேன் சார். முதல்ல என் கார்டை கொடு. சார் என் கூட வா. இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவர் கிஷோர் குமார் ஆதித்யா. ஆதித்யா ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஆதித்யா ஃபேமிலி நம்ம பேங்கோட எல்லா பிரான்ச்லயும் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அவர் நினைச்சா இந்த ஏரியாவையே விலைக்கு வாங்க முடியும். நீ முதல்ல ஒரு விஷயம் பண்ண. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நாங்க தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி கேளு. ஓகே சார். ஒருவேளை அவர் மட்டும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் உன் வேலையில தான் கை வைப்பேன். ஐம் சாரி சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நடந்ததெல்லாம் இப்போ எனக்கு வேற வழி இல்லை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி ஆகணும்.
இல்லைன்னா இங்கே வந்துடுவாங்க. ஹலோ, யா போலீஸ் ஸ்டேஷன். சார், இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், அதை கேன்சல் பண்ணணும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஓகே, சாரி மேம். இன்ஸ்பெக்டர் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. நேரம் அவர் அங்கே வந்திருப்பாரு. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் அவர்கிட்டயே சொல்லிக்கோங்க. ஷிட், போச்சு, நான் செத்தேன். இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை, மன்னிப்பு கேட்டுட வேண்டியதான். சார், ஆக்சுவலி உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ். உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்லை. உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது பேங்க்கோட சேஃப்டிக்காக தான். ஐம் ஸோ சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் கிஷோர். இதை பார்த்த யாஸ்மினுக்கு தன் கண்ணை நம்ப முடியவில்லை. இவ்வளவு எளிதில் கிஷோர் தன்னை மன்னித்ததை அவளால் நம்ப முடியவில்லை. மறுபுறம் ஒரே இரவில் தான் இவ்வளவு பெரிய பணக்காரனாகி விட்டதை கிஷோரால் நம்ப முடியவில்லை. கிஷோர் வங்கியில் இருந்து தனது கார்டை வாங்கி கொண்டு தனது கல்லூரிக்கு சென்றான். சென்னை பெருங்கலத்தூருக்கு அடுத்துள்ள மிகப்பெரிய தனியார் பொறியியல் கல்லூரி அது. நேரமாகிவிட்டது என அவசரமாக சென்றவன் சேற்றில் கால் வைக்க அவன் பேண்ட் முழுவதும் சேரானது. ஓ ஷிட் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அவன் படிக்கும் கல்லூரியின் சாலையில் பல இடங்களில் மேடும் பள்ளமுமாக இருந்தது. அதை கல்லூரி நிர்வாகம் சரி செய்யவில்லை. ஒரு வழியாக தனது பேண்டில் படிந்து இருந்த சேற்றை பாதி சுத்தம் செய்து முடித்தாலும் மீதி கரையை பாத்ரூமில் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று கிஷோர் நினைத்துக் கொண்டிருக்கும் போது முதல் கிளாஸிற்கான மணி அடித்தது. கிளாஸின் உள்ளே ஏற்கனவே ப்ரொஃபசர் நின்று கொண்டிருந்தார். கிளாஸ் எடுக்க தயாராக நின்றிருந்த ப்ரொஃபசரின் முகத்தில் கிஷோர் தாமதமாக வந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. ஆனால் அவள் எதிரே மேக்கப் செய்து கொண்டிருந்தவளை கண்டு கொள்ளவில்லை. ஏன் இந்த பிச்சைக்காரன் லேட்டா? ஜாப்பனீஸ் ட்ரெயின் ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் நான் ஆக மாட்டேன்னு சீன் போடுவான். அவன் பேண்ட்டை பாரு எப்படி நாரி போய் கிடக்குதுன்னு. ஏய், பொண்ணுங்களும் கூட இருக்காங்கடா, அட்லீஸ்ட் கொஞ்சம் துவைச்சாவது போட்டுட்டு வரலாம்ல. நல்ல வேலை, இந்த ட்ரெஸ்ஸையாவது போட்டுட்டு வந்திருக்கானே. துவைக்க சோப் வாங்க காசு வேணும்ல, அதனால நாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சைலன்ஸ் இன் தி கிளாஸ் ரூம். இப்ப பேசுறதை நிறுத்திட்டு ஒழுங்கா கிளாஸை கவனிக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா நீங்களே படிச்சுக்கோங்க. சக மாணவர்கள் இது போன்று கிண்டல் செய்வது கிஷோருக்கு பழகிவிட்டது. அதனால் இதை பற்றி எல்லாம் அவன் கவலைப்படுவதில்லை. இந்த பிச்சைக்காரன் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று தெரிந்தால் என்ன ஆவார்கள் என்று நினைத்துக் கொண்டான். நான் இன்னைக்கு சொல்லி தர்றத நல்ல கவனமா கேளுங்க. நேத்து உங்களுக்கு சொல்லி தந்த லெசன் 12 ஞாபகம் இருக்கா? இன்னைக்கும் அதே தான் நடத்த போறேன். ஏன் தெரியுமா? பிகாஸ் எக்ஸாமுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான சாப்டர். சரி சரி, இன்னைக்கு இது போதும். மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்க பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்டை உங்க கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். நீ ரொம்ப ஓவரா பண்ற. மேனகாவும் கிஷோரும் ஒன்றாக இருந்தபோது நித்யாவும் அவர்களுடன் நல்ல நண்பர்களாக இருந்தாள். அவள் மிகவும் தைரியமான பெண். கிஷோர் மாதிரி ஒரு நல்ல பையனை ஏமாத்திட்டு இப்படி ஒரு பிளே பாயை லவ் பண்ற? நீ ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒரு நல்ல கிணறா பார்த்து அதுல விழுந்து செத்துரு. நித்யா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? தேவையில்லாம வார்த்தை விடாத. நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கரெக்ட் தான். நீ இப்படி கேவலமான பொண்ணா மாறுவேன்னு நான் நினைக்கல. கிஷோர் மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான். அப்புறம் ஒரு விஷயம், உனக்காக கிஷோர் என்னெல்லாம் பண்ணாங்கிறத நீ மறந்துட்டியா என்ன? உனக்கு ஃபீவர் வந்து பெட்ல படுத்த படுக்கையா எந்திரிக்கவே முடியாம இருந்தப்போ அவன் தான் உனக்காக எல்லாமே பண்ணான். மருந்து கொடுத்தான், சமைச்சு கொடுத்தான், உன் ட்ரெஸ்ஸை எல்லாம் துவைச்சு கொடுத்து உன்னை நல்லா பாத்துக்கிட்டான். அப்புறம் கொடைக்கானல் ட்ரிப்புக்கு போனப்போ உன் கால் சுளுக்கி நடக்க முடியாம இருந்தல, அப்ப அவன் தான் உன்னை தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி காட்டினான். ஆனா நீ அவனை விட்டு பெரிய பாக்குற. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு பீட்சா, பர்கர், பிரியாணின்னு வாங்கி தந்துட்டு அவன் பழைய சாப்பாடு சாப்பிடுவான். உனக்கு தெரியாதுல்ல, நீ ஆசைப்பட்டன்னு அவன் பைக் வாங்கறதுக்கு காசை சேர்த்துக்கிட்டு வரான். ஏன்னா மேடம், ஊர் சுத்துறதுக்கு வேற எதுலயும் ஏற மாட்டேங்க பாருங்க. அவனை போய் அசிங்கப்படுத்துறியா நீ? உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு மேனகா. ஆனா அது ஏன் பிரச்சனை இல்லையே நித்யா. நான் முன்னாடியே அவன்கிட்ட சொன்னேன் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு. அவன் தான் நான் சொன்னது கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது இப்படிதான் நடக்கும்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் ஏன் இப்ப இவ்ளோ சீன் போடுறீங்க? ரொம்ப ஓவரா பண்ணாத கிஷோர், சீக்கிரமா வீட்டுக்கு வா. இல்லம்மா, நான் படிச்சு முடிச்சுட்டு தான் வருவேன்.
யோசிச்சுட்டே இருப்ப. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். தனது அம்மா சொன்னதை கேட்ட கிஷோருக்கு தலைவலி அதிகமானது. இப்போதுதான் மேனகாவுடன் பிரேக்கப் ஆகியிருந்தது. அதற்குள் அவனது அம்மா இப்படி சொன்னது அவனுக்கு மேலும் எரிச்சல் ஊட்டியது. அம்மா, நான் இப்போ கிளாஸ்ல இருக்கேன். நான் உங்களுக்கு திரும்பி கால் பண்றேன். ஓகே? கிஷோர், ஓகே வாணி, தயவு செஞ்சு நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதடா. ஆனா இந்த தடவை கையேந்தி பவன்லாம் ட்ரீட் இல்லை. கத்திப்பாரா பிரிட்ஜ் பக்கத்தில் ஐடிசி கிராண்ட் சோலா இருக்குல்ல, அங்கே தான் போகிறோம். செம்மையாக சாப்பிட்றோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு. டேய், என்னடா சொல்றீங்க? என்ன மச்சான் ஆச்சு? டேய், வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை ஆயிடுச்சா? டேய், அதெல்லாம் இல்லடா மச்சான். லைஃப்ல எல்லா நேரமும் நல்ல நேரமா இருக்காது. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காம ஒழுங்கா அந்த டப்பா கிப்பாலாம் தூக்கி அந்த சைடு வை. இன்னில இருந்து அவன் நம்ம கூட தான் தங்க போறான். அப்ப லஞ்ச் சாப்பிட நம்ம எல்லாம் சேர்ந்தே வெளியே போலாம்ல. பிரியாவோட ரூம்மேட்ஸும் வராங்க. நீ யாரையாவது கூட்டிட்டு வா. கிஷோர், மேனகாவை கூப்பிடு, அவளும் வரட்டும். மச்சான், இப்போ நான் மேனகா கூட இல்லடா. காமெடி பண்ணாத. கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? கூட இல்லைன்னா கூட இல்லடா. இப்போ உனக்கு எல்லாத்தையும் சொல்லமா என்ன? ஓகே கைஸ், நான் இங்கிருந்து கிளம்புறேன். என்னோட ரூம்மேட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு. அவங்க கிளம்பிட்டாங்களாம், செம பசியோட வராங்க. ஸோ நாமளும் சீக்கிரம் கிளம்பலாம். ஓகே, ஸ்ரீகாந்த் சார், சசி சார், கிஷோர் சார், சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றீங்களா? நான் கொண்டு வரலையே. ஸ்ரீ, அவனுக்கு உன் டிஷர்ட் ஒன்று கொடு. அது வரைக்கும் நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம் பேபி. எஸ். ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்புங்கடா. ஓகே, போலாமா பேபி? யா, லெட்ஸ் கோ. யா. நைஸ் மீட்டிங் யூ. அப்போ கிளம்பலாமா நாம? சோ மிஸ்டர் கிஷோர், வெல்கம் பேக் டு பாய்ஸ் ரூம். இந்த நாய் எவ்வளோ புரோட்டீன் சாப்பிட்றான் பாரு. அதெல்லாம் எடுத்து அந்த சைடு வை. ஏ சாரி மச்சி, அவன் தான் அந்த பாட்டில லாஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லாம எடுத்துட்டு வந்துட்டான். இதை 2 மாசமா தேடிட்டு இருக்கேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? சரி நீ சொல்லு, மேனகா உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கு நீ ஒன்றும் சோகமாவே இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்ன மேட்ரு? நல்லதுக்கு தான். ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. சொல்லு. ஒன்றும் இல்லைனாலே என்னமோ இருக்கும். இல்லை, உன்னோட இந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் உன்னை விட ரொம்ப ஆவரேஜாக இருக்காங்கன்னு தோணலையா? நீயே நல்லா பாரு. சாஷி பார்க்க அவ்வளோ நல்லவனா இல்லை, ஸ்ரீகாந்த் பார்க்க கேவலமா இருக்கான். கிஷோர் பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனால் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. அழுக்கா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டா நல்லாவா இருக்கு? சரி மச்சான், அவனுக்கு டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கொடு. டக்குன்னு கிளம்பலாம், அவங்க வேற வெயிட் பண்றாங்க. கிளம்பலாம், சீக்கிரம் சீக்கிரம். என்னடா இந்த ஷர்ட்ல அப்படி என்னடா ப்ராப்ளம்? அட ஏன் டிஷர்ட் போட்டுக்கடா. கழட்டு சீக்கிரம் கழட்டு, லேட் ஆகுது. அவ கூட இருந்து உனக்கு சுத்தமா ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பசங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஹேய், நம்ம சாப்பிட தானே போறோம். நம்ம ஒன்றும் பிளைண்ட் டேட் செட் பண்ணலையே அவங்களுக்கும் ரூம்மேட்ஸுக்கும் நடுவில். ஏன் நீ இவ்வளோ யோசிக்கிற? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சரண்? என் ரூம்மேட்ஸ் அவ்வளோ தூரத்துல இருந்து ஆட்டோல இந்த வெயில்ல வெறும் சாப்பிட தான் வருவாங்களா? சரண், யோசி கொஞ்சம். இன்னைக்கு ட்ரீட்ல வெறும் பொண்ணுங்க மட்டும்தான். ஒரே பையன் சரண் தான், ஆனா அவனுக்கும் ஆள் இருக்கு. மச்சான், இன்னைக்கு செம்மையா சீன் போடுறோம். தவிர நாம யாரை வேணா ஃப்ளர்ட் பண்ணலாம். சோ கைஸ், கெட் ரெடி. அவங்க நேரடியா என்கிட்ட அப்படி சொல்லல, இருந்தாலும் அவங்க எதுக்காக வராங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க என்னோட ரூம்மேட்ஸ். எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க ஒரு ரூம்மேட்ஸை பார்க்க மட்டும்தான் வராங்க, வேற எதுக்கும் இல்லை. யாருக்கு தெரியும் யாருக்கு யாரை பிடிக்கும்னு? உன் போட்டோவை அவங்களுக்கு காமிச்சேன். அவங்க பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க தெரியுமா? வாவ், அப்போ உன்னோட ரூம்மேட்ஸும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. சீக்கிரம் டிஷர்ட் எடுத்துக்கோடா. அப்புறம் நான் பாரு, நான் டக்குன்னு குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஹேவ் ஃபன் கைஸ். அப்ப இதெல்லாம் ஏன் தப்புங்கிற? அதாவது ஏன் தப்பு என்னன்னா, என் ரூம்மேட்ஸ் உன் ரூம்மேட்ஸ்க்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் மேல என்ன தப்பு இருக்கு? சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் லஞ்ச் கேன்சல் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ட்ரைனிங் செஷன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால கேன்சல்னு சொல்லிடுறேன். பேபி ப்ளீஸ், இப்படி எல்லாம் பண்ணாத. ஏன்? இட்ஸ் ஓகேனா? வெயிட், அதுக்குள்ள கால் பண்ணிட்டாங்க. ஹலோ, யா அஞ்சலி, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அட பாவிங்களா, நீங்க வர லேட் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பக்கத்துல வரும்போதாவது கால் பண்ணிருக்கலாம்ல. ஓ மை காட், அப்படியா? ஓகே ஓகே, வந்துடுறோம்.
ஓகே பாய். அஞ்சலி, உன்னோட நெத்தில என்ன ஆச்சு? என்ன? அது ஒன்றும் இல்லை. காலையில் நான் அப்பாவோட நியூ சிட்டி பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு எருமை மோதிட்டான். அவனை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவன் மூஞ்ச பார்த்ததும் அடிக்கணும்னு தோணுச்சு. கிஷோரும் மஞ்சளையும் மீண்டும் நேருக்கு நேர் சந்தித்தால் என்ன நடக்கும்? அவள் கிஷோரை அவனது நண்பர்கள் கண் முன்னால் அசிங்கப்படுத்துவாளா? அதற்கு இந்த முறையாவது சரியான பதிலடி கொடுப்பானா கிஷோர்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.